நல்ல சுவையாக புளிப்பாக காரசாரமாக மாங்காய் சாதம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீட்டில் ஒரு மாங்காய் காய்ச்சிருந்துச்சு, அதை வச்சு என்ன பண்ணலாம்னு செய்யும்போது தான் இந்த ஐடியா தோணுச்சு. மாங்காயோட தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற வெள்ளையான இதை மட்டும் நம்ம துருவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு சீரகம் கடுகு ஆட் பண்ணி நல்லா தாளிச்சுக்கணும். அதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா தாளித்ததுக்கப்புறம் இது கூட நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 மிளகாய் கீறினதை ஆட் பண்ணிக்கணும். இதோட நம்ம துருவி வச்ச மாங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ரைஸ் வேக வச்சு எடுத்துட்டோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கலக்கிறதுக்கு முன்னாடி வேணுங்கிற அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.